கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை பிரசங்கி 3:11. எக்லிசாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அப்பா சொல்றாங்க, அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். அதே போல என் பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே சொல்லி ஒவ்வொரு நன்மைகள் தடைப்பட்டு கொண்டு இருக்குதேன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அப்பா உங்களை என்ன பண்ணிருக்காங்க, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாங்க. எந்த வருஷம் பிறக்கணும் எல்லாம் யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சீக்கிரத்துல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் அப்பா நடத்த போகிறாங்க. அதற்கான நேரங்கள் காலங்கள் வந்து விட்டது. அதனாலதான் இன்னைக்கு அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சங்கீதம் 145 அதிகாரம் 15 வசனத்துல பார்ப்போம்னால், Psalms 145 verse 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம மாத்திரம் இல்ல, அப்பா படைத்த எல்லா ஜீவன்களும் யாரை பார்த்துட்டு இருக்கான்? அப்பாவையே தான் பார்த்து கொண்டிருக்கு. அதனாலதான் நம்ம சங்கீதம் 121:1-2 பார்ப்போம். Psalms 121 verse 1 and 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அண்ட சராசரங்களை படைத்த அப்பா கிட்ட இருந்தா ஒத்தாசை வரும். சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோ இனத்தார் ஜனத்தார்ட்ட இருந்து வராது. உங்களுக்கு எவ்வளவு பேர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு வா நான் கண்டிப்பா தரேன், எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி ஞாபகப்படுத்து, இம்மிடியட்டா நான் உனக்கு தரேன், உடனே உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்படி எவ்வளோ வாக்குறுதியை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, உண்மையான ஒத்தாசை அப்பா கிட்ட இருந்தா வரும். அவங்களால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் தான் செய்வாங்க. ஆனா உங்களுக்கு தேவையான முழு ஒத்தாசையும் அவர் ஒருத்தரால தான் கொடுக்க முடியும். அதுதான் இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் ஆதினதின் காலத்தில் நேர்த்தியா செஞ்சுட்டேன். ஏன் நீங்க அதை நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க ஆஸ்பத்திரியில வேதனையோடு கூட இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா அற்புதம் செஞ்சு ஐசியூல இருந்து வெளியே கூட்டு வந்துட்டாங்க. இப்ப நார்மல் வார்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்பா அற்புதத்தை செஞ்சாங்க. ஐசியூல சாகிற நிலைமையில இருந்த மகனுக்கு மகளுக்கு அற்புதத்தை செஞ்சாங்க. இப்ப அப்பா அழைத்து கொண்டு வந்தாச்சு. தீனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா ஜீவன்களுடைய கண்களை அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறது போல நம்மளுடைய கண்களை யாரை பார்த்துட்டு இருக்கு? அப்பாவே தான் பார்த்து கொண்டிருக்கணும். வேற எந்த மனுஷனையும் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பார்க்கவும் கூடாது. பார்க்கும்பொழுது அவர் ஒத்தாசைகளை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க, ஏற்ற வேலையில நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஆகாரத்தை கொடுப்பேன். ஏன் நீங்க கலங்கணும்? ஏன் நீங்க திகைக்கணும்? இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க கடன் பாரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிருக்கிறீங்க. குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையேன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி போயிருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களே, அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பா இந்த காலை நேரத்துல சொல்லுகிற நல்ல வார்த்தை, எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை தரப்போகிறேன். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை தருவேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய மந்திரக்கட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மந்திரவாதி செய்திருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். 18 வசனம் verse 18 பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்பா சொல்றாங்க, உண்மையா நீங்க இப்ப அவரை தேடி வந்திருக்கீங்க. ஏசப்பா வேற எங்கேயும் இல்லை, உங்க கூட தான் இருக்காங்க, சமீபமா தான் இருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க உண்மையா கூப்பிட்டீங்களே, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, உங்களுக்குள்ளதான் ஏசப்பா இருக்காங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய்
உங்களுக்குள் தான் இருக்கிறார். அதுதான் இந்த ரகசியம். உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்புறம் எதுக்கு பயம்? எதுக்கு பயம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வாங்க. சோதரம் 19ஆம் வசனம் verse 19ல சொல்றாங்க, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்வாரா. உங்களுடைய விருப்பத்தின்படி அப்பா செய்வாங்க. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையின்படியே இங்கேயும் அப்பா சொல்றாங்க, உங்க மன விருப்பத்தின்படியே நான் தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. நீங்க என்ன அற்புதம் நடக்கணும்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தீங்களோ உங்க மன விருப்பத்தின்படி நான் செய்வேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய கதறல் அப்பாக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே, நான் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, என்னால முடியலையே, தாங்க முடியலையே, அவ்வளவு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உன் கூப்பிடுதல் ஆரம்பத்திலே நான் கேட்டுட்டேன். உங்களுடைய கூப்பிடுதலை அப்பா ஆரம்பத்திலே கேட்டுட்டார். அவர் பதில் கொடுக்க போகிறார். அதற்கான நேரம் தான் இது. இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரம் தான் அப்பா உங்களுக்கு பதில் கொடுக்கிற நேரம். இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு என்னென்ன ஜெப குறிப்போடு கூட உட்கார்ந்து அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற நேரம் இது. அப்பா நிச்சயமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ரட்சிப்புனா என்ன என்று சொல்லி. மீட்பு, விடுதலை எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். இன்னைக்கு அப்பா எல்லாவற்றில இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். கடைசியா ஒரு வசனம் அதிலே 20 பாருங்க, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. யாவரையும் என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். அப்பா என்ன பண்றாங்க? உங்களை காப்பாற்றுறாங்க, ரட்சிக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் இது அப்பா நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எந்தெந்த காரியத்துல நீங்க மூழ்கி போய் என்னால வெளியே வர முடியலையேன்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அப்பா சொல்றாங்க, நான் உங்களை காப்பாற்றுகிறேன். அது வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குடும்பத்துல சமாதான குறைச்சலா இருக்கலாம். எந்த காரியத்துல நான் கைவிடப்பட்டவள் போல் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அந்த காரியத்துல இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, நான் உங்களை காப்பாற்றுகிறேன். அவர் எல்லாவற்றையும் காப்பாற்றி துன்மார்கர் யாவரையும் அழித்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமா யார் மந்திர தந்திரம் என்ன கிரியைகள், உங்களுக்கு விரோதமா ஆபீஸ்ல வேலை செய்யலாம், உங்களுக்கு விரோதமா ஸ்கூல்ல வேலை செய்யலாம், உங்களுக்கு விரோதமா காலேஜ்ல வேலை செய்யலாம், உங்களுக்கு விரோதமா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வேலை செய்யலாம், உங்களுக்கு விரோதமா சொந்தக்காரங்க வேலை செய்யலாம். அப்பா சொல்றாங்க, துன்மார்கரை கர்த்தர் அழித்து போடுவார். கடைசி அப்பா சொல்றாங்க 21ஆம் வசனம் 21, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. நம்ம என்ன செய்யணுமா? எப்பவுமே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்க அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம், நீங்க அதிசயம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு எப்பயுமே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருங்க. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல 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 உங்களுக்கு அற்புதங்கள் தானாய் நடக்கும். இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுறீங்கப்பா. நீங்க சொல்லிட்டீங்க எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன தேவன், இந்த நிமிடத்தில் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டீரப்பா. அவர்களுடைய பிரச்சனைகள் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறதுக்காக சூத்திரம். அவருடைய போராட்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டர்கள் கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இந்த நொடி அப்பா நீங்க சுகத்தை கட்டளிடுகிறதுக்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னேன், அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்வையடைகிறதுக்காக சுத்திரம், பிறவை குருடர்களை பார்வையடைய வைக்கிறதுக்காக சுத்திரம், சப்பானிகள் நடக்கிறதற்காக நன்றி. முடக்குவாதம் உள்ளவர்களுக்கு அற்புதத்தை நீர் செய்கிறீரப்பா. இன்னும் என்னென்ன பலவீனத்தோடு கூட உடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ நீங்க அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்றீங்கப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்கிறீர்கள். சிலர் மகளுடைய கர்ப்பத்துல டாக்டர் நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க.
பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த இன்ஃபெக்ஷன், அந்த நீர் கட்டி எல்லாம் மறைந்து போகிறது. அப்பாவுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொட்டு சுகத்தை தருகிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்து விட்டீரப்பா. அதே போல பிசினஸ்ல யாரெல்லாம் லாஸ் ஆகுறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லி வேதனையோடு பாக்குறீங்க, இதுதான் அந்த நேரம். உங்க பிசினஸை இந்த நொடி முதல் அப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. பழுகி பெருக பண்ண போறாங்க. நன்றி தகப்பன. குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல துரத்துகிறார். இப்பொழுதே விடுதலை உண்டாகனதற்காக 10th +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. அவங்க என்னென்ன தேவையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீங்க அற்புதம் செய்றீங்க. உங்க தழும்புகளால நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. God bless you all. Praise the Lord.